ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ். சூப்பர், வெரி குட். இப்போ என்னால் இதை தான் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். இதை நீங்கள் தொழிலை பற்றி நிறைய பேசுகிறத விட ஒரு கண்டென்ட் அவங்க மைண்டில் ஏற்றிட்டீங்கன்னா அவங்க சரி இவர் இதை கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் என்னுடைய பலமாக பார்க்குறேன். ஓகே துவாரகை, இப்போ நீ சார் சொன்னதை கேட்கும்போது ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசிங் இண்டஸ்ட்ரி, இந்த 3 தான் ஒரு இண்டஸ்ட்ரியாக பிரிச்சாரு. இந்த 3ல உனக்கு எது செட் ஆகும் நீ நினைக்கிற? ட்ரேடிங். புரிஞ்சா? இப்போ நீ ஒரு ட்ரேடர், இதை மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். சர்வீசிங்லையும் மேனுஃபேக்சரிங் போய் குதிக்கக்கூடாது. இன்னொருத்தன் குதிச்சான், பக்கத்து வீட்டுக்காரன் இருங்க செக் எண்ணெய் சூப்பராக இருக்கணும், செக் எண்ணெய் மிஷினை போட்டு வாட ஆட்டுவான்னு ஆட்டி எண்ணெயெல்லாம் அடுக்கினதுக்கப்புறம் பெருமையாக இருக்கும். அப்புறம் பார்த்தா ரூபாயே வாங்க மாட்டான், ஏன்னா லிட்டர் 400 ரூபா, வாய்ப்பே இல்லைன்னு இருக்கும். அப்போ கோமா வரும். இன்னொருத்த வந்து சார் 280 rupees உங்களுக்கு வந்து ஆயில் கொடுக்குறேன், 400 ரூபாய்க்கு விற்றுருங்க, உங்களுக்கு 120 ரூபா வச்சுக்கங்கன்னு. அடப்பாவி இது தெரியாமல் போச்சேன்னு உங்களுக்கு இருக்கும். புரியுதா? அப்போ முக்கியமாக ட்ரேடிங்கிறது வாங்கின பொருளை விற்றா போதும், கையில் ஸ்டாக் பெருசாக. இதுலேயே ஸ்டாக் வச்சுக்கிற பொருள் பெரிஷபிள் குட்டு, நான் பெரிஷபிள் குட்டு, எக்ஸ்பைரி இருக்கிற குட்டு, எக்ஸ்பைரி இல்லாத குட்டு நிறைய இருக்குது. ஒரு பெட்டிக்கடை வச்சுருக்கீங்கன்னா பெட்டிக்கடை வந்து சாதாரண பார்த்தா தெரியுதுல்ல, எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 10,000 ரூபா எடுத்துகிட்டு வர போல இருக்குன்னு. அந்த 10,000 ரூபா எடுக்கிறதுக்கு அவருக்கு உள்ளே வந்து 4 லட்ச ரூபாய்க்கு மெட்டீரியல் வச்சுருக்கணும். புரியுதா? அந்த 4 லட்ச ரூபா மெட்டீரியலில் எது ஓடும் ஓடாதுன்னு ஒரு மைண்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் ட்ரேடிங்கில் ஸ்பெஷல். ட்ரேடிங்கில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, என்ன பொருள் விற்கணுன்ற கிளாரிட்டி. அதுலேயே நீஷ் விற்க போகிறீங்களா இல்லை ஒரே மாதிரி பொருள் ஒரு பொருள் தான் விற்க போகிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த இப்போ மரப்பொருட்கள் விற்கிறவங்க மரப்பொருள் மட்டுமே விற்றுட்டு இருப்பாங்க, அது விற்றாங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்னொன்று, இந்த டேபிள் மட்டுமே விற்கிற மாதிரியும் பிஸ்னஸ் பண்ணலாம். இதுதான் ரொம்ப பெருசாக. ட்ரேடிங் இஸ் அ வாஸ்ட் பிஸ்னஸ். உலகமே ட்ரேடிங்கில் தான் இருக்குது. ட்ரேட் வார் தான் போயிட்டு இருக்கு இப்போ.